வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லிட்டில் பிரதர் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜான்சன் நடிச்சிருக்காரு. நெட்ஃப்ளிக்ஸில் தான் இந்த படம் டேரெக்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்க அண்ணனை ஜெயிக்கிறது தான் வாழ்நாள் லட்சியமாக வச்சுருக்காரு. அதுக்காக தான் போராடிட்டும் இருக்கார். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கடினமான மனுஷனாக, இறுக்கமான மனுஷனாக மாறிட்டார். இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இமெயில் போகுது, நீ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு ஓடி வர்றாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து சின்ன வயசில் ஒரு சேரிட்டிக்காரன் மூலயமா ஒருத்தனை வந்து தம்பி அப்படின்னு ஏற்றுட்ருப்பார். ஆனால் அவர் மனசார ஏற்றுட்ருக்க மாட்டார். ஆனால் அந்த பையன் இவரை வந்து மனசார தான் அண்ணன் நினச்சிருப்பான். இவர் ஏதோ கஷ்டத்தில் இருக்கார், அவரை எப்படியாச்சும் நான் அந்த கஷ்டத்துலேருந்து விடுவிச்சு அவரை பாசத்தில் அவரை நான் எப்படியாச்சும் இது பண்ணிடுவேன் அப்படின்னு கிளம்பி வர தம்பி அவருக்கு உண்மையாகவே அந்த ஹீரோவுக்கு பாசத்தை காமிச்சு அவர் வாழ்க்கையை மாற்றினாரா, அந்த பாசத்தை புரிய வச்சாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த கதையை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இது ஒரு அண்ணன் தம்பி கதை, ஃபேமிலி படம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த படத்தை ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டப்பிங் டீம் பார்த்தீங்கன்னா சும்மாவே வச்சு செய்வாங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கோ, இன்னும் பயங்கரமாகவே வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ரொம்ப ஆபாசமாகவே பேசி வச்சுருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு தோணுது. இது ஒரு நகைச்சுவை கலந்த பாச போராட்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு படம் தான். ஆனால் நகைச்சுவையும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, பாச போராட்டமும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக போகிற மாதிரி இருக்க ஒரு படம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு இருந்துச்சு. பிரதர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை மையமாக வச்சு இந்த படம் எடுத்திருந்தாலும் சகிக்க முடியாத வசனங்களும் காட்சிகளும் நம்மளை கனெக்டே பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர்ஸை ரொம்ப ஆழமாலாம் காட்டலை. ஜஸ்ட்டு ஒரு காமெடியாக ஃபன்னாக இருக்கணும், படம் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ட்ராவல் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. பெருசாக எனக்கு யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணாது அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.